Every mistake you make in maths is proof that your brain is growing. என்ன பண்ணாலும் மேக்ஸில் ஒரே மிஸ்டேக்ஸ் வருதுன்னு கவலைப்படுறீங்களா? நோ வரிஸ். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உங்கள் மிஸ்டேக்ஸை சரி பண்ணுற எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியிலையும் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் டபுள் த டைம் டெவலப் ஆகுது. அது தெரியுமா? Yes, mistakes makes you learn mathematics deeply. With this beautiful note, let me welcome all my dear students to JTS Math and Info channel. நம்ம இப்போ பார்க்க போகிறது கிளாஸ் 12 ஃபஸ்ட்டு சாப்டர் வால்யூம் 1ல் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ். லாஸ்ட் இயர் நீங்கள் மேட்ரிக்ஸில் என்ன படிச்சிங்க அப்படின்னா 2 கான்செப்ட் படிச்சிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் படித்த மேட்ரிக்ஸோட ரீகேப்சுலேஷன்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கும். டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ்னால் என்ன, அதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம், அதில் வந்து நீங்கள் நியூவாக வேணும்னா அந்த ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிசஸ் வேணால் லேர்ன் பண்ணி வந்துருப்பீங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாக டிட்டர்மினன்ட் கான்செப்ட், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இதெல்லாமே லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த வருஷம் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸில் வந்து நீங்கள் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், கிராமர்ஸ் ரூல், காஷியன் எலிமினேஷன் மெத்தட், ரேங்க் மெத்தட், இந்த 4 மெத்தடை தான் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க இந்த சாப்டரில். அந்த கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்வர்ஸ் ஆஃப் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ், ரேங்க் ஆஃப் எ மேட்ரிக்ஸ், elementary row and column transformations, consistency of system of linear equations இதை பற்றிலாம் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் கிராமர்ஸ் ரூல்லாம் என்னன்றதை 1 by 1 எலாபரேட்டாக இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இன்வர்ஸ் ஆஃப் எ நான் சிங்குலர் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோ அண்ட் நம்பர் ஆஃப் காலம் வந்து நமக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இப்போ நான் ஏன்ற ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸை வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஏன்ற ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து சிங்குலராக நான் சிங்குலரா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ சிங்குலர் நான் சிங்குலர்னால் என்ன அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ணணும். ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து இஸ் கால்ட் ஏ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் அதோட டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0வாக இருக்கணும். அப்படி உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஏ அப்படின்னு நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். அப்போ நீங்கள் கண்டுபிடிக்கிற இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ உங்களுக்கு நான் 0 அதர் தென் 0 எனி வேல்யூ வருது அப்படின்னா நம்ம இந்த டிட்டர்மினண்ட்டை வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். சப்போஸ் உங்களோட டிட்டர்மினண்ட்டோட வேல்யூ வந்து ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துருச்சுன்னா அந்த மேட்ரிக்ஸை சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ டிட்டர்மினன்ட் வந்து நம்ம ஆல்ரெடி 11th படிச்சிருக்கீங்க. ஒரு 2x2க்கு எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும், 3x3க்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு அதே ப்ரொசீஜர் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம ப்ராப்ளம்குள்ளே என்டர் ஆகிறப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ டெஃபினேஷன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ நான் 0வாக இருந்தால் அந்த மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். ஒருவேளை உங்களுக்கு டிட்டர்மினன்ட்டோட வேல்யூ வந்து 0ன்னு வந்ததுன்னா அந்த மேட்ரிக்ஸை நீங்கள் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லணும். So next நம்ம பார்க்க போகிறது definition of inverse matrix of a square matrix. Let A be a square matrix of order n if there exists a square matrix B of order n such that AB is equal to BA. It indicates the product of two matrices AB equal to BA is equal to IN. Iன்றது நமக்கு தெரியும், it's a unit matrix. Then the matrix B is called an inverse of A. இப்போ இன்வர்ஸ் அப்படின்னா இங்கே என்ன லாஜிக் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 ரியல் நம்பர் எடுத்துக்கலாம், எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு 2 ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன். இப்போ இதோட ப்ராடக்ட் வந்து நான் ஈக்குவல் டு 1ன்னு அசியூம் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் இதில் ஏதாவது ஒரு வேல்யூவை இந்த பக்கம் டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ப்ராடக்ட் வந்து இட் கோஸ் டு டிவிஷன். ஸோ அப்போ இட் பிகம்ஸ் 1/x இல்லையா? அப்போ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெசிப்ரோக்கல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா we can call it as inverse. ஸோ இதே லாஜிக் தான் நம்ம இங்கே மேட்ரிக்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு 2 ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏபி அதர்வைஸ் பிஏ இது வந்து ஈக்குவல் டு ஐஎன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஸோ இதில் ஒன்று வந்து இன்னொன்னோட இன்வர்ஸாக இருக்கும். விச் மீன் தென் த மேட்ரிக்ஸ் பி இஸ் கால்ட் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏ. ஸோ இப்போ நம்ம டெஃபினேஷன் பார்த்தோம் இல்லையா, ஏபி ஈக்குவல் டு பிஏ ஈக்குவல் டு ஐ அப்படின்னா பி இஸ் கால்ட் அன் இன்வர்ஸ் ஆஃப் ஏன்னு பார்த்தோம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ எப்படி டினோட் பண்ணணும் அப்படின்னு. ஜென்ரலாகவே மேட்ரிக்ஸை வந்து நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் டினோட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே இன்வர்ஸ் அப்படின்றப்போ அதை நீங்கள் எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏ
பவர் -1. ஸோ இதுதான் இன்வர்ஸோட டினோஷன். ஸோ இதில் முக்கியமான ஒரு தியரம் இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். தியரம் 1.3, லெட் A be a square matrix of order n, then A inverse exist. உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸில் வந்து இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் A இஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். கண்டிப்பாக உங்களோட A வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் A இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ நான் சிங்குலர் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்வர்ஸ் ஆஃப் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அப்படின்றது என்ன பார்த்தோம்? அதோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து நான் ஜீரோவாக இருக்கணும். ஸோ அதோட டிட்டர்மினன்ட் நான் ஜீரோவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏவை வந்து நீங்கள் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். அப்படி அது நான் சிங்குலர் மேட்ரிக்ஸாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டினா நம்மளால் இன்வர்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. சப்போஸ் உங்களோட டிட்டர்மினன்ட் வேல்யூ வந்து 0 வந்துருச்சு அப்படிச்சுன்னா நீங்கள் என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? ஏ இன்வர்ஸ் வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணிடலாம். இங்கே ஒரு முக்கியமான ரிசல்ட் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இந்த ரிசல்ட் வந்து இந்த தியரமில் இருந்து தான் டிரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அந்த தியரமோட டெரிவேஷன் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக செப்பரேட்டாக பார்க்கலாம். இப்போது நான் ப்ராப்ளம் ரிலேட்டடாக உங்களுக்கு இந்த ரிசல்ட்டை மட்டும் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த ரிசல்ட் இந்த தியரம்லேருந்து என்ன டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. A inverse is equal to 1 divided by determinant of A adjoint of A. ஸோ நீங்கள் determinant of A நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையான்னு தெரிஞ்சாதான் அடுத்த ஸ்டெப் நீங்கள் A இன்வர்ஸ்க்கே போகணும். அப்போ ஆல்ரெடி இதோட வேல்யூவை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க பிகினிங்லே. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு தெரிய வேண்டியது adjoint of A தான். ஸோ adjoint of A எப்படி கால்குலேட் பண்ணணுன்றது தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ adjoint of A எப்படி கால்குலேட் பண்ணணுன்றதை பார்த்துட்டோம்னா அடுத்து நீங்கள் adjoint of A கால்குலேட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டு வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணுறது மூலமாக நம்ம ரொம்ப ஈஸியாக ஏ இன்வர்ஸை கொண்டு வந்துடலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் உங்களுக்கு நான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் எலாபரேட்டாக டீச் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இதோட ஃபாலோஅப் வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.